ஸோ நம்ம தமிழ்நாட்டோட ஃபார்மர் சிஎம் ஜோசப் விஜய், உங்க விஜய், எங்க விஜய், நம்ம விஜய், இப்போ இவர் ஒரு ஆர்டர் அப்படின்றத பாஸ் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க 717, அதாவது 717 டாஸ்மாக் அப்படின்றத க்ளோஸ் பண்ண போறாங்களாம். ஸோ பதவிக்கு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேலே 3 விஷயத்துக்கு சைன் அப்படின்றத பண்ணாரு. ஸோ மக்களை பாதிச்சிட்டு இருக்க இந்த டாஸ்மாக் க்ளோஸ் பண்றதுக்கு விஜய்னா இப்போ ஒரு ஆக்ஷன் அப்படின்றத எடுக்க போறாரு. எந்த இடத்துல இருக்க டாஸ்மாக் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண போறாங்கன்னா பப்ளிக்கோட ஆக்சஸ் இருக்க நிறைய இடங்கள்ல, முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், ஸ்கூல் பக்கத்தில், அப்புறம் கோவில், இந்த மாதிரி இடத்துல பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க இடத்துல எல்லாத்துலயுமே இந்த டாஸ்மாக் அப்படின்றத க்ளோஸ் பண்ண போறாங்க. இந்த இடங்களுக்கு 500 மீட்டர் ரேடியஸ்ல இருக்க எந்த டாஸ்மாகா இருந்தாலுமே ரிமூவ் பண்ண போறாங்களா. இந்த ஒரு ரிமூவல் ப்ராசஸ்க்கு டாஸ்மாக்கு கிட்டத்தட்ட 2 வாரம் டைம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயும் அவங்க ரிமூவ் பண்ணியே ஆகணும். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 717 டாஸ்மாக க்ளோஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 277 டாஸ்மாக் அப்படின்றது கோவில் பக்கத்துல, சர்ச் பக்கத்துல, மசூதி பக்கத்துல இருக்கு. இது எல்லாமே டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு ரிமூவ் பண்ண போறாங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 186 டாஸ்மாக். ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷனல் பர்பஸ்க்கு இருக்கும்ல. ஸோ ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண போறாங்க. ஸோ அடுத்து பப்ளிக் ஹெவியா இருக்க இடமான பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி இடங்கள்ல கிட்டத்தட்ட 255 டாஸ்மாக் க்ளோஸ் பண்ண போறாங்களா. எடுத்த உடனே எல்லா டாஸ்மாக்கையும் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணவங்க எல்லாமே மென்டலி அவங்க பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருவாங்க. இதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷனா தான் கோவிட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்மாக் க்ளோஸ் ஆயிருந்த டைம்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னா சானிடைசரை வாங்கிட்டு தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய பேர் இறந்தும் போனாங்க அதோட அஃபெக்ட்னால. இந்த ஒரு விஷயம் நடக்காம தடுக்கணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த ஒரு டாஸ்மாக க்ளோஸ் பண்ணி ஆகணும். இப்படி க்ளோஸ் பண்றதும் ஒரு நல்ல விஷயம் தான். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். மக்கள் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் விஜய் சாருக்கு மேல ஒரு நம்பிக்கை அப்படின்றது வந்திருக்கு. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4765 டாஸ்மாக் கடைகள் அப்படின்றது இருக்கு. இதுல தான் இப்போ இந்த 717 டாஸ்மாக் கடைகளை மூட போறாங்க. இந்த ஒரு ஆர்டரை வந்து விஜய் சார் பாஸ் பண்ண உடனே நிறைய பேர் இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஸ்டெப் அப்படின்றத இப்போ விஜய் சார் எடுத்து வச்சிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டாஸ்மாகை மூடுறது நல்லதா, இல்லை இதனால நம்ம கவர்மெண்ட்டோட ரெவன்யூ அப்படின்றது பாதிக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.